புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சார்பாக 2025ஆம் ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி கடற்கரை சாலை காந்தி திடலில் கொண்டாடப்பட்டது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே. கைலாஷ்நாதன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி ஆகியோர் இவ்விழாவினை துவக்கி வைத்தனர். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் IAS அவர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆணையர் மற்றும் செயலர் திரு ஆஷிஷ் மாதவ்ராவ் மோரே IAS அவர்கள், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை சிறப்பு செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் யாசம் லட்சுமி நாராயண ரெட்டி IAS அவர்கள் மற்றும் பல்வேறு அரசு துறைகளின் தலைவர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் ஒழிப்பு உறுதிமொழியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இவ்விழாவில் சுற்றுச்சூழல் ஆண்டு அறிக்கை 2024-25 வெளியிடப்பட்டது. பசுமை மற்றும் நிலத்தன்மைக்கான சிறந்த தொழிற்சாலை விருதும், உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர் அரசு அலுவலகங்கள் மற்றும் கோவில்களுக்கு ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத வளாகத்திற்கான சான்றிதழ்களை வழங்கினர். பின்னர் தாயின் பெயரில் ஓர் மரம் 2.0 இயக்கத்தை துவக்கி வைத்து மரக்கன்றுகளை வழங்கினர். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் அமரர் வை. வெங்கடசுப்ப ரெட்டியார் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஜூன் 6ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலை வெங்கடசுப்ப ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுயமரியாதை சுடர் M.A. சண்முகம் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் ஜூன் 6ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரே வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அவர்கள், திரு சம்பத் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடலூர் சாலை நயினார் மண்டபத்தில் அமைந்துள்ள நாகமுத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் ஜூன் 6ஆம் தேதி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு சம்பத் அவர்கள், திரு அசோக் பாபு அவர்கள்,
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாஸ்கர் அவர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கோகிலாம்பாள் உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் தேர் திருவிழா ஜூன் 8ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்து கோவிலில் தரிசனம் செய்தார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் அவர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா அவர்கள் மற்றும் கோவில் நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். இத்தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.